இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சம்பு வால்டோர் பைக் ரெண்டுமே லீக்கு. ரெண்டே எப்படி சரி செய்யறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்பை கழட்டி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து சம்பை எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், ஏன்னா ஸ்டெய்னர் வந்து உள்ளே வரும். அதனால் வந்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். சேக் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும். அதனால் இது வந்து கரெக்டாக ஸ்டெய்னர் சேக் பண்ணி எடுத்தால் வந்துடும். சம்பில் உள்ள பழைய பேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போடுறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா பழைய பேஸ்ட்டோடு போடக்கூடாது. அதுவும் இந்த வண்டிக்கு வந்து சம்போட பேக்கிங் வந்து நல்ல தடிமனாக வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து பேஸ்ட்டு எல்லாத்தையும் சுரண்டிட்டு நீட்டாக க்ளீனாக போட்டா தான் நமக்கு வந்து அடுத்து லீக் ஆகுதா என்னன்றதை வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இல்லைன்னா சரியாக தெரியாது. இந்த வண்டிக்கு வந்து போல்டு வந்து நார்மல் டைட்டு தான் வைக்கணும். இல்லைனா பேக்கிங் வந்து தடிமனாக இருக்கிறதுனால டைட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து வால்டோர் பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரூ கூலர்லாம் கழட்டிடணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரூ கூலரை கழட்டிட்டு அது இன்ட்ரூ கூலரை கழட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஜெக்டரில் உள்ள எல்லா லைனையும் கலட்டணும். ஏன்னா அதெல்லாம் எடுத்தால் தான் நம்மளால் வால்டோர் பைக்கையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வால்டோர் பைக்கில் உள்ள சுற்றி உள்ள போல்டெல்லாம் வந்து கழட்டி எடுத்துக்குவோம். ஒரு போல்டு விடாமல் எல்லா போல்ட்டையும் நம்ம கழட்டி எடுக்கணும். வால்டோர் பேக்கிங்கும் அதே மாதிரி தான். நம்ம கழட்டிட்டு அதில் உள்ள ஓரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம திருப்பி வந்து புதுசாக மாட்டி வைக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம இதில் வந்து ஹெட்டுலேயும் பேஸ்ட் இருக்கும். ஹெட்டில் உள்ள பேஸ்ட்டையும் நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு தான் இது பண்ணணும். வால்டோர் பேக்கிங்கில் வந்து புது ஓரிங்க்கு சென்டர்லேயும் ஒரு ஓரிங் வரும், அதே சேர்த்து மாட்டி விட்டுருங்க. இது வந்து பேஸ்ட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொஞ்சமாக நம்ம வச்சுக்கிட்டது நல்லது. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு ஃபிட்டிங் போட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஆச்சும் நம்ம வந்து ட்ரையலாக ஓட்டி பார்த்தா தான் நமக்கு லீக்கு இதுக்கு மேலே இருக்கா என்னன்னு நமக்கு தெரியும்.